ஓகே, நான் சொல்கிறேன். டிசம்பர் 17, 1920 இரட்டை ஆட்சியின் முறையின்படி சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சரவை, சென்னை மாகாணத்துக்கு மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவின் முதல் அமைச்சரவைன்னு பாராட்டப்படுற அமைச்சரவை, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துல வந்த அமைச்சரவை, தென்னிந்தியாவின் முதல் அமைச்சரவை, தென்னிந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவின் முதல் மாகாண அமைச்சரவை. ஏன்னா 1920 இந்தியாவில் வேற எந்த ப்ரொவின்ஸ்லையுமே எலெக்ஷன் நடக்கலை. ஏன்னா எல்லாரும் ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்தாங்க, அதனால அவங்க ஏற்றுக்கவே இல்லை. 1920 சென்னையில் மட்டும்தான் சிஎம். நீங்கள் பெங்கால் ப்ரொவின்ஸ் எடுத்துக்க, பாம்பே ப்ரொவின்ஸ் எடுத்துக்க, எங்கேயுமே சிஎம் கிடையாது. அதாவது பிரீமியர் இங்கே மட்டும்தான் அமைச்சரவை, அங்கே வேற எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யோசிங்களேன். இப்போ வந்து இது நீதி கட்சியின் திராவிட நாளிதழ் ஒரு ஆய்வு பேசும் மணி எழுதுனு. இவரும் ஒரு இதழியல் ஆய்வாளர், எந்த சார்பும் கிடையாது, இதழியல் ஆய்வாளர் தான் இவரும். சரி, பண்டித முத்துசாமி எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, நீதி கட்சியுடைய முதல் அமைச்சரவையில் இருந்த முதலமைச்சர் யாருன்னா கடலூர் அகரம் சுப்பராயலு ரெட்டியார் முதலமைச்சராக இருக்காரு. கல்வி மந்திரியாகவும் அந்த நேரத்தில், கல்வித்துறை அவருக்கு. பனகல் அரசர் இரண்டாவது அமைச்சராக இருக்காரு. ஸ்தல சுயாட்சித்துறை, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை. அதே மாதிரி கே வெங்கட ரெட்டி நாயுடு, கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடுன்னு சொல்லுவாங்க. அதான் ஆந்திர மகாசபையில் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னார்ல அவர், பிராமணர்கள் தோத்துட்டாருன்னு சொன்னால அவர். இவங்க எல்லாருமே, இவர் வந்து டெவலப்மெண்ட் அமைச்சராக இருக்கு. 3 பேருமே தெலுங்கர்கள். ஆமா, நீதி கட்சியுடைய முதல் அமைச்சரவையின் 3 அமைச்சர்களும் பிராமணர் அல்லாத தெலுங்கர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்பராயலு ரெட்டியார் உடல்நலக்குறைவு காரணமாக முதன் மந்திரி பதவியிலிருந்து விலக வேண்டியதாயிற்று. சுப்பராயலு ரெட்டியார் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. 6 மாசத்துல அவருடைய உடல்நிலை சரியில்லாம பதவி விலகிறார். அதுல இருந்து ஒரு 3 மாதத்துல இறந்தும் போயிடுறாரு, இறந்துறாரு. ஆனா 2வது அமைச்சராக இருந்த பனகல் ராஜா முதல் மந்திரியாக ஆளுநராலேயே நியமிக்கப்படுறார். சுப்பராயலு ரெட்டியார் பதவி விலகினதுக்கு அப்புறமா ஏற்பட்ட காலி இடத்துல ஏபி பத்ரோன்னு ஆந்திர மகாசபையில கலந்து கொண்ட இன்னொரு தெலுங்கர், அவரும் தமிழர்களை வெளியேற்றணும், பிராமணர் இல்லாத தமிழர்களை கூட ஆந்திர பகுதியிலிருந்து வெளியேற்றணும்னு பேசினவர். அந்த ஏபி பத்ரோவும் அமைச்சராக்கப்படுகிறார் முதல் அமைச்சரவையில். இதுல 3 பேர் யாருன்னு பாருங்க. பனகல் ராஜா ஆந்திர மகாசபைக்கு போய் தனி ஆந்திரா கேட்டவர். கேவி ரெட்டி நாயுடு அவர் ஆந்திர மகாசபைக்கு போனவர். ஏபி பத்ரோ, இவங்க எல்லாருமே தமிழர்களுடைய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை எதிர்த்து அவங்க எல்லாம் வெளியேற்றணும்னு சொன்னாங்க. இதுல இந்த ஏபி பத்ரோ வந்து ஒரிசாவுடைய கஞ்சம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில இருந்த செல்வ சீமானான தெலுங்கர் வழக்கறிஞர். இப்படித்தான் ஐயா பேசுமணி குறிப்பிடுறார். அவர் ஒரிசா பகுதியில் இருந்தாலும் கூட அவர் வந்து தெலுங்கர் தான். கடலூர்ல இருந்தாலும் கூட சுப்பராயலு ரெட்டியார் தெலுங்கர். ஆமா, அதே மாதிரி பனகல் ராஜாவும் அப்படித்தான். இதுல அவர் சொல்றாரு, தெலுங்கர் ஆதிக்கம்னு இதுல தலைப்பு இருக்கு. அதுல தமிழகத்தில் 7 ஆண்டு காலம் மிகுந்த செல்வாக்குடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் பதவி வகித்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், இதுதான் சென்னையில் முதலில் தோன்றிய தமிழர்களின் மந்திரி சபை அப்படின்னு நெஞ்சுக்கு நீதியில பக்கம் 35 சொல்றாரு. தமிழர்களுக்கே இடம் கொடுக்காத, ஆமா, அதாவது தமிழர்களுக்கு இடமே கொடுக்காத ஒரு இடத்துல சொல்றாரு. இத மாப்போசி வந்து கிண்டல் பண்றாரு. இதுதான் தமிழர்களுடைய அமைச்சரவையா, சிரிப்பு வருது இல்ல அப்படின்னு அவர் கிண்டல் பண்றாரு. சரி விடுங்க, முதல் அமைச்சரவையில இல்ல 2வது அமைச்சரவையில கொடுத்துருக்காங்கல்ல, அவதான் 20 இருந்து 37 வரலாம் ஆண்டாங்கல்ல. முதல் அமைச்சரவையில சுப்பராயலு ரெட்டியார் கொடுக்கல, 2வது அமைச்சரவையில பனகல் ராஜா கொடுக்கல, 3வது அமைச்சரவையில TN சிவஞானம் பிள்ளைன்னு ஒரு தமிழருக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஒரு தமிழர் கொடுத்துட்டாங்கப்பா, ஒரு தமிழர். 1921 இது நடந்ததுக்கு அப்புறமா திருநெல்வேலியில மாநாடு போடப்படுது. அங்கேயும் பல தலைவர்கள் கண்டிச்சு பேசுறாங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ராஜா எதை கண்டிக்கிறாங்க, இது மாதிரி தமிழர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படவில்லைன்னு அதை அவங்க கண்டிச்சு பேசுறாங்க. தமிழர்களுடைய உழைப்பு நீதி கட்சியில் அமைச்சரவை பெறுவதற்கு தகுதியானதுதான்னு சொல்றாங்க. மதுரையில் இருந்த ஒரு நீதி கட்சி பிரமுகரான JN ராமநாதன் அவரும் இதை வலியுறுத்தி பேசுறாரு. வலியுறுத்தி பேசிட்டு இருக்கும் போதே பிட்டி தியாகராயர் எரிஞ்சு போயிறாரு, கட்சியினுடைய தலைவர். அந்த பிட்டி தியாகராயரை இன்னைக்கு எப்படி கொண்டாடுறாங்க? பிட்டி தியாகராயர் வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயர் உலக தமிழராட்சி நிறுவனம் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. சென்னையினுடைய முதல் மேயர் மட்டும் கிடையாது, 1880களில் இருந்து 1920 வரைக்கும் 40 ஆண்டுகள் சென்னை மாநகர் மன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரை கூப்பிடும் போதே வடுக உறுப்பினர் தான் அவரை அழைப்பாங்களாம். இது இவர் வந்து தமிழர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொன்ன உடனே வெடுக்குன்னு எந்திரிச்சு போயிட்டார். இவர் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, தன்னுடைய பதவி வேண்டாம் என்று தட்டி விட்டு தன்னுடைய கல்லூரி நண்பரான சுப்பராயலு ரெட்டியாரை முதலமைச்சராக்க அனுப்பி வைத்தார். அப்படி பதவி வேணாம்னு சொன்னவர் எதுக்கு 40 வருஷம் அவர் வந்து பதவி வேணாம்னு சொன்னது அவருக்கு மட்டும் கிடையாது, தமிழர்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். சென்னை மேயரா மட்டும் இருப்பாரான்னு கேட்கிறேன். ஆமா, சென்னையின் மேயராகவும் இருந்தார். கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்னு அவர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் தமிழர்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவ்வளவுதான். சென்னை மேயரா மட்டும் இருப்பாரான்னு கேக்குறேன். ஆமா, சென்னையின் மேயராகவும் இருந்தார். கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்னு அவர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு தமிழ் விரோத இப்ப யோசிச்சு பார்த்தா இவர் எவ்வளவு பெரிய ஒரு இன விரோதியா இருந்திருக்காரு. அண்ட் குட்டி கொசுறு தகவல், இவர் பெயர் தான் தியாகராய நகர்ன்ற டி நகராகவும் வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஆமா, ஏன்னா அது அவருடைய காலத்துலதான் அந்த தியாகராய நகர் வந்து பிரிட்டிஷ்காரங்களால பிரெஞ்சு இன்ஜினியர்ஸ் உருவாக்கப்பட்டது. அரசாட்சியிலையும் அமைச்சரவையிலையும் இடம் தரலன்னு நீங்க. ஆமா, எழுது இவ்வளவு கண்டனங்கள் எழுந்ததுக்கு வருமா ஜெயன் ராமநாதன் கண்டிச்சு பேசுறாரு, ராமநாதபுரம் ராஜா கண்டிச்சு பேசுறாரு, பெத்தாச்சி செட்டியார், தனியாச்சலம் செட்டியார், நடேச முதலியார், சவுந்தரபாண்டிய நாடார், இவ்வளவு பேர் நீதி கட்சியில இருக்காங்க. இவர்கள் ஒரு தமிழர் கூட அமைச்சரவை கொடுக்கலையே. அதுல நடேச முதலியார் யாரு? நீதி கட்சி நிறுவனர் அவர் தான். டி எம் நாயரையும் பிட்டி தியாகராயரும் ஒருங்கிணைத்தவரே அவர் தான். அவருக்கு கொடுக்கல. அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்றாருன்னா கோவத்துல கோச்சு வளர்ந்ததே தவிர கொஞ்சம் கூட குறையல. இதைத்தான் பண்டித முத்துசாமி பிள்ளை சொல்றாரு. ஏன்னா இந்த டிஎன் சிவஞானம் பிள்ளை முதல்ல நீதி கட்சியை சேர்ந்தவரே கிடையாது. நீதி கட்சியில இத்தனை தமிழ் தலைவர்கள் இருந்த போதும் கூட ஒரு தமிழருக்கு அந்த பதவியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் சமூக பொது வாழ்க்கை தெரியும். இவங்க அமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி அதிகாரம் வந்துடும், இவங்க அதிகார மட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தமிழருக்கு இடம் கொடுக்கலன்னு நீங்க டிப்டி கலெக்டர் தமிழருக்கு இடம் கொடுக்கலன்னு நீங்க கொடுத்தாங்க டிஎன் சிவஞானம் பிள்ளை. ஆனா அவரும் நீதி கட்சியை சார்ந்தவர் கிடையாது. ஆமா, ஏன் டிஎன் சிவஞானம் பிள்ளைங்கிறவர் வந்து ஒரு மாஜி டிப்டி கலெக்டர், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். முதல் விஷயம் என்னன்னா, இதே புத்தகத்துல இந்த நீதி கட்சியின் திராவிட நாளிதழ்ல பேசும் மணி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு தமிழ் வேளாளர் வந்து சென்னையினுடைய முதல் அமைச்சரவையில் இடம்பெறவே இல்லை, 3 பேருமே தெலுங்கர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஎன் சிவஞானம் பிள்ளை போய் பாரதியார்ட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. இத பாரதியார் பிப்ரவரி 10, 1921 அந்த இதுல எழுது. அதாவது கடலூர் சுப்பராயலு ரெட்டி அவருடைய அமைச்சரவை இருந்த போதே வந்து அவர் வந்து வருத்தத்தை வெளிப்படுத்திட்டாரு. இதை சொல்றவரை வந்து பேரை குறிப்பிடாம தமிழ் வேளாளர் ஒருவர் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லி சுதேசமித்திரன்ல அவர் வந்து எழுதுறாரு. 1923 மாநில சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற பொதுத் தேர்தலும் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளாததால் மீண்டும் ஜஸ்டிஸ் கட்சி வெற்றி பெற்றது. பனகல் அரசர் பனகல் அரசர் முதலமைச்சரானார். இம்முறை டிஎன் சிவஞானம் பிள்ளை எனும் துணை கலெக்டராக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரியை பனகல் அரசர் அமைச்சராக்கினார். இதே சிவஞானம் பிள்ளை அவர் எங்க வராரு பாருங்களேன். இதே சிவஞானம் பிள்ளை பாரதியாரிடம் நீதி கட்சியின் முதல் அமைச்சரவையில் தமிழர் சேர்க்கப்படவில்லை என முறையிட்டுள்ளார். பெயரை குறிப்பிடாமல் தமிழ் வேளாளர் ஒருவர் என்று குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழில் பாரதியார் பிப்ரவரி 10, 1921 இதழில் பின்வருமாறு எழுதியுள்ளார்னு அவர் சொல்றாரு. வருத்தப்பட்டாங்களோ அவரே கூப்பிட்டு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அமைச்சர் பதவியை கொடுத்திருக்காங்கல்ல. இவர் வந்து நீதி கட்சியே சாராத ஒரு தலைவர், நீதி கட்சியில உறுப்பினரே கிடையாது. நீங்க அப்படிலாம் பண்ணலாமா? உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் கூப்பிட்டுலாம் அப்படி பண்ண முடியுமா? உறுப்பினராகவே இல்லாத ஒருத்தர் கூப்பிட்டு கட்சியுடைய தலைவராகவே ஆக்குனாங்க. அது பின்னாடி அது யாரு தெரியுமில்ல, அதை விட்டுரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சரி விட்டுருங்க, அடுத்த அமைச்சரவையிலாவது இடம் கொடுத்தாங்கல்ல. சரி, இதுவும் எப்படி இடம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன். அதாவது 1923 அமைச்சரவை அமைக்கப்பட்டு 1 மாதத்துல இது நடக்கல. 1 மாதம் கேவி ரெட்டி நாயுடு தான் இருந்தார். 3 பேருமே தெலுங்கர்களா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த நீதி கட்சியினுடைய அமைச்சரவை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கட்டமஞ்சலு ராமலிங்கம் ரெட்டி அப்படிங்கிற நீதி கட்சியில் இருந்த ஒரு தலைவரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர. ஏற்கனவே சொன்னீங்களே, அப்படி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக தன் ஆட்சியை காப்பாற்ற வேண்டி அவர் வந்து இந்து நிறுவனர்கிட்ட போய், அதாவது ஒரு கஸ்தூரி ரங்கய்யங்கார்கிட்ட போய் ஆதரவு கேட்டு நின்னாரு அப்படின்னு. அது என்னன்னா, இப்படி அவர் போய் கேட்டது மட்டும் கிடையாது, நீதி கட்சியில இருந்து 2வது தேர்தலுக்கு முன்பே எல்லாரும் விலகி ஜனநாயக நீதி கட்சின்னு ஒரு தனி கட்சியை தொடங்கியிருக்காங்க. தனி கட்சியாவே கிளையா பிரிஞ்சுட்டாங்க. நீதி கட்சின்னு இன்னொரு கிளையா பிரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, தேர்தலில் போட்டி போடுறாங்க. அதுல நடேச முதலியார் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வாங்கி வெற்றி பெறார். இவரைத்தான் வந்து இந்த ஆட்சி அமைக்க அழைப்பாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனால் திரும்ப கட்சியின் தலைவரான பிட்டி தியாகராயரை அவங்க கூப்பிட்டாங்க. பனகல் ராஜா அவர் அனுப்புனாரு. அமைச்சரவை அமைக்கப்படுது. அதுல கேவி ரெட்டி நாயுடு, ஏபி பத்ரோ, பனகல் ராஜா 3 பேரும் தான் இருக்காங்க. இந்த 3 பேரும் தான் இருக்காங்க. ஏன்னா 1 மாசத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள், அதாவது கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, அந்த முனிசிபாலிட்டியில வந்து பிராமணர்களை நியமிச்சாரு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான காரணங்கள்னால பனகல் ராஜா மேல குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கேவி ரெட்டி நாயுடு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் பிராமணர்களை நியமிச்சாரு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான காரணங்கள்னால பனகல் ராஜா மேல குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கேவி ரெட்டி நாயுடு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் தனக்கு
எதிராகவும் இருந்ததுனால பனகல் ராஜா அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கி அதுக்கு பதிலாக தமிழருடைய ஆதரவையாச்சும் பெறுவோம், ஏன்னா இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, இவங்களுடைய ஆதரவு வச்சா இப்போதைக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்முடைய அமைச்சரவையை வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா டிஎன் சிவஞானம் பிள்ளை கொடுக்குறாரு. ஆனா அவர் வந்து ஒரு நீதி கட்சியின் உறுப்பினரே கிடையாது. அவர் வந்து ஒரு மாஜி டிப்டி கலெக்டர்னு சொல்லப்படுறார். நீதி கட்சியின் தோற்றம் வளர்ச்சியும் எழுதின கே பரமசிவம் அதான் சொல்றாரு. அவர் நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர். அவரும் அதான் சொல்றாரு, எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன்னா நடேச முதலியார், தணிகாச்சலம் செட்டியார், பெத்தாச்சி செட்டியார், ஆற்காடு ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார், ரெட்டை சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க ஆற்காடு ரெட்டையர்கள் சொல்லுவாங்க. அவங்க அதே மாதிரி ராமநாதபுரம் ராஜா, இவ்வளவு தமிழ் தலைவர்கள் இருந்த போதும் கூட இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம ஏன் ஒரு மாஜி டிப்டி கலெக்டர் கொடுக்கணும்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும்ல. ஆமா, ஏதாச்சும் ஒரு காரணம் இவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதானே செய்யும். அப்படின்னு பெரிய காரணம் இருக்கு. முதல்ல என்னன்னா, இவங்க அமைச்சராகிட்டா இவங்களுக்கு அதிகார மட்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி. அது மட்டும் இல்லாம ஒரு மாஜி டிப்டி கலெக்டர்னா அவருக்கு அரசியல் பொது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. ஓகே. அவர் நிர்வாக வாழ்க்கை தான் அவருக்கு தெரியும். அரசியல் பொது வாழ்க்கைன்னா என்ன தெரியாது, மக்களுடைய செல்வாக்குனா என்ன, மக்களுடைய தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவரை நீங்க வச்சீங்கன்னா அவர் அமைதியா இருப்பார். ஏன்னா நீதி கட்சியை பொறுத்தவரை இவங்க முடிவு பண்ணுறதா சட்டம்ன்ற லெவலில் தான் இருந்துச்சு. அன்னைக்கு தெலுங்கர்கள் முடிவு பண்ணுறதா சட்டம்ன்ற நிலைமையில் இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை, நான் அதுதான் அது கேட்கறதுக்கு இருந்தாங்க. அது வந்து தமிழர்கள் மத்தியில பரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தமிழர் அல்லாத கட்சி சாராத ஒருத்தர், அதுவும் தமிழ் தலைவர் ஒருத்தருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் கட்சி சாராதவர். இதை ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதிகார மட்டத்துல என்ன நடக்குதுன்றது தமிழ் தலைவர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு? அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகளையும் கல்வி வாய்ப்புகளையும் அவங்க தெலுங்கு மயமாக்கிட்டு இருந்தாங்க. சென்னை மாகாணத்துல ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகளையும் தெலுங்கு மயமாக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகளையும் கல்வி வாய்ப்புகளையும் அவங்க தெலுங்கு மயமாக்கிட்டு இருந்தாங்க. சென்னை மாகாணத்துல ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகளையும் தெலுங்கு மயமாக்கிட்டு இருந்தாங்க, தெலுங்கர் மயமாக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோ நாங்க தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை முதல்ல கொண்டு வந்தோம். பெருமையா சொல்லிக்குவாங்களே. நீதி கட்சியினுடைய தொடங்கப்பட்டது 1854 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை. அதுதான மிகப்பெரிய இடஒதுக்கீட்டு அரசாணை. அதை தான் அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ தரேன். என்னன்னா, முதலில் எப்போ தொடங்கப்பட்டது? 1854 ஒரு கலெக்டர் தனக்கு கீழே இருக்க பணியாளர்கள் வந்து ஒரு குரூப்பிசமா ஃபார்ம் ஆகுறாங்க. எப்படின்னா, பிராமணர் ஒரு டெப்யூட்டி கலெக்டர் இருக்கார், ஒரு பிராமணர். அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அவர் பதவியில் அமர்த்துறாரு. அப்போ இவங்க முறைகேடு பண்ணாலோ ஏதாவது தவறு செஞ்சாங்களோ இவங்களை கண்டிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஸோ இவங்களை கண்டிக்க முடியல, இவங்க கட்டுப்படுத்தவும் முடியல. அதனால அந்த கலெக்டர் என்ன பண்றாருன்னா, ஆளுநர்கள்ட்டெல்லாம் பேசி வேரியஸ் கம்யூனிட்டிஸ், வேரியஸ் கிளாஸ், பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களை, பல்வேறு நிலைகளை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் பணியமர்த்தலில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதுதான் போர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் 128/2 1854 வந்த ஜிஓ. அதன்படி ரெவென்யூ போர்டில், ஏன்னா இது இந்த பிரச்சனை தொடங்குது வருவாய்த்துறையில் தான் முதல்ல தொடங்குது. வருவாய்த்துறையிலேருந்து தான் அவங்க முதல்ல இந்த ஆர்டரை வெளியிடுறாங்க. வருவாய்த்துறையில் தான் நிறைய வருவாய் வரும். அதனால வந்து அவங்க இதில் அவங்க முறைகேடுகளை களைவதற்காக தான் இதை அவங்க கொண்டு வந்தது. ஏரியா உள்ளவங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தினதுக்காக கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து இதிலிருந்து 1919 வரைக்கும் பல்வேறு கம்யூனல் ஜிஓஸ் வந்துச்சு. போர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்துச்சு. இந்த போர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் இந்த கம்யூனல் ஜிஓக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு ஆர்டர். இந்த இதை பின்பற்றி தான் 1919 வரைக்கும் பணி நியமனங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது, செப்டம்பர் 16, 1921 பனகல் ராஜாவினுடைய அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்ட வகுப்பாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்ன சொல்லுதுன்னா, பிராமணர் அல்லாத உயர் ஜாதி இந்துக்களுக்கு அதிகப்படியான பிரதிநிதித்துவம் வழங்கும். இதுதான் அது சொல்றது. இதுல வந்து அதர்ஸ்ன்னு தான் இருக்கு. பட்டியல் சமூகம் கிடையாது, பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட கிடையாது. ஸோ பிற்படுத்தப்பட்டவர்கள், நீங்க அந்த பிராமணர் அல்லாத உயர்ஜாதி இந்துக்கள்லாம் யாரும் தமிழ் வேளாளர்களுக்கு மட்டும்தான் வருவாங்க, வேற யாருமே வர மாட்டாங்க. பிராமணர் அல்லாத உயர் ஜாதி இந்துமே குறிப்பிடலையா? கிடையாது. பிராமணர் அல்லாதார் அப்படின்ற இடத்துல மற்ற எல்லா சமூகங்களும் வராது. ஏன்னா அதுக்கான தெளிவான வரையறை அன்றைக்கு உருவாக்கப்படலை. ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோல இல்ல. ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோல அதுக்கான தெளிவான வரையறை உருவாக்கப்படலை. ரெண்டாவது, இதுல வந்து முகமதியர்களுக்கு அதேதான். என்ன சான்று என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோவை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ பொலிட்டிக்ஸ், பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், ஹிந்துஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், முகமதியன்ஸ், யூரோப்பியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதர்ஸ். நீங்கள் அதே நூலில் இவர் வந்து பிற்சேர்க்கையில் அதை கொடுத்துருக்காரு. அப்பெண்டிக்ஸ் 2ல் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ கொடுத்துருக்காரு. அதில் பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், ஹிந்துஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், முகமதியன்ஸ், யூரோப்பியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதர்ஸ். நீங்கள் கௌதம சன்னா எழுதுனா இடஒதுக்கீட்டு மூல வரலாறு நூலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அவர் சொல்கிறாரு, இது எந்த விதமான வரையறையும் கிடையாது, இது பட்டியல் சமூகத்துக்கான நீதியே கிடையாது, இது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணையே கிடையாது.
ஆனால் பெரிய அளவில் இது நடைமுறைக்கு வரல. ஓகே, இவங்க ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோ பற்றி பேசுகிறாங்கல்ல, செகண்ட் கம்யூனல் ஜியோன்னு ஒன்று வந்துச்சு, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? கம்யூனல் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு வீரம் 5வது பேரா ஒரு முக்கியமான பேரா, ஆகஸ்ட் 15, 1922 பனகல் ராஜாவினுடைய அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்ட 2வது அரசாங்கம் and as far as possible by persons belonging to those language areas. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சட்டசபையில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டதனால் நாங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அது என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கேளுங்க. as far as possible by persons belonging to those language areas all heads of offices in Telugu districts. நல்லா கேட்டுக்கங்கன்னா, உங்கள் பகுதி சாராத பணியாளர்களுடைய பட்டியலை தயாரித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு, இது எங்கே மட்டும் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், தெலுங்கு அண்ட் ஒரியா ட்ராக்ஸ், தமிழ் பகுதி